நாம் இன்றைக்கி அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோங்க. கேரட்டில் புட்டிங் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். குட்டீஸ்க்கெல்லாம் இது ரொம்பவுமே பிடிக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். இந்த கேரட் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 150 கிராம் கேரட்டை தோல் சீவிட்டு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு கேரட் அரைப்படும். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை மட்டும் அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ தான் கேரட் நல்லா மசிஞ்சு வரும். இப்போ பாருங்கள், இப்போ கேரட் ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இது கூட நம்ம 250 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 லிட்டர் அளவு சேர்த்து இதையும் மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதிலிருந்தே நம்ம அந்த கேரட்டோட ஜூஸ் மட்டும்தான் எடுக்க போகிறோம். அதனால் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு வடிகட்டி வச்சு நல்லா அந்த ஜூஸ் மட்டும் நம்ம எடுத்துடலாம். அந்த சக்கையை நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு தட்டி எல்லாத்தையும் எடுத்துருங்க. இப்போ கேரட்டோட ஜூஸ் மட்டும் நம்ம எடுத்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போது ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம கேரட் ஜூஸ் எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் இதில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட 250 ml அளவு பால் சேர்த்துக்கலாம். நான் காய்ச்சி ஆற வச்ச பாலை தான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே கொதிக்க விட்டுறலாம். பால் கொஞ்சம் கெட்டியாகி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம கார்ன்ஃப்ளவர் மிக்சரை நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போது இதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். இதை தண்ணி சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவை இந்த பாலோட சேர்த்துடலாம். பாருங்கள், சேர்த்துனதும் நமக்கு கட்டிகள் விழற மாதிரி இருக்கும். அதனால ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா விஸ்கு வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி கலந்து விடும்போது நமக்கு கொஞ்சமாக கெட்டியாகி வரும். பாருங்கள், இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது கூட தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் இன்றைக்கி நான் 100 கிராம் அளவு நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு சுகர் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். சுகர் சேர்த்துன உடனே நமக்கு இலகி வரும். இப்போ விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்த போகிறோம். நமக்கு பால் சேர்த்துனதுனால இப்போ எல்லோ கலரில் இருக்குது. நான் ஆரஞ்சு கலருக்காக கொஞ்சமாக ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்க போகிறேன். இந்த மாதிரி சேர்த்து செய்யும்போது நமக்கு கேரட் எந்த கலரில் இருக்கோ அந்த கலர் நமக்கு கிடச்சிரும். அதனால தான் நான் இன்றைக்கி ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், கட்டி இல்லாமல் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி கலந்து விடும்போது நமக்கு எல்லா பக்கமும் ஈவனாக நமக்கு ஃபுட் கலர் மிக்ஸ் ஆகிடும். இப்போ 2 நிமிஷம் நான் விஸ்க் வச்சு கலந்தாச்சு. ஓரளவுக்கு கெட்டியாகி வந்திருக்கு. பாருங்கள், இன்னும் 2 நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆகிடும். மொத்தம் இதனோட குக்கிங் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் தான் நம்ம கலந்து விட்டுக்க போகிறோம். பாருங்கள், இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஓரளவுக்கு நல்லா திக்னஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு நமக்கு திக்காக இருந்தாவே போதும். இப்போ நமக்கு புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் ஆற வச்சிடலாம். இப்போ எந்த பவுலில் நீங்கள் சேர்த்த போகிறீங்களோ அந்த பவுலை எடுத்துகிட்டு இதை நல்லா சேர்த்திடலாம். பாருங்கள், ஆறின உடனே கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஓரளவுக்கு ஆறி வந்திருக்குது. இப்போ இதை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஏர் பபிள்ஸ் இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா தட்டி விட்டுக்கோங்க. இப்போ இதை வெளியே 1/2 மணி நேரம் வச்சுட்டு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் இன்றைக்கி 2 பவுலில் ஊற்றி வச்சுருக்கேன். இது 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் நல்லா செட் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், புட்டிங் நமக்கு நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி ஈஸியாக எடுத்திங்கனாவே வந்துடும். கேரட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஸ்வீட் ரெசிபியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ கொஞ்சமாக புதினா இலை வச்சுக்கலாம், அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே அல்வா சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். நீங்களும் இந்த புட்டிங்கை
வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய ரெசிபீஸ், ஸ்வீட் ரெசிபீஸ், ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் இருக்குது. தேவைப்படுறவங்க சேனலை போய் பாருங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.